ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூகுள் ஆட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் ஒன்று பண்ண சொல்லியிருந்தோம். கோல்ஸ் நம்ம செட் பண்றது, டார்கெட் ஆடியன்ஸ் யாரை டிஃபைன் பண்றது, ஏஜ் பண்றது, லொகேஷன், மோட், ஜெண்டர், லாங்குவேஜஸ், ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ், கீவேர்ட்ஸ், ஹெட்லைன்ஸ், பட்ஜெட், மினிமம் எவ்வளோ அப்படிங்கிறதும், கன்வர்ஷன்ஸ், ஆடியன்ஸ், ரீடார்கெட்டிங், லிங்கிங், கூகுள் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆட்ஸ். இதான் வந்து கூகுள் ஆட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது ஆட் கிரியேட் பண்ணது போக நல்லா தெரிஞ்சுக்கணும்னா கன்வர்ஷன்ஸ்ங்கிறது, கன்வர்ஷன்ஸ்னா நம்ம இந்த கோல் நடந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூகுள் ஆடுக்கே தெரியும். நம்ம மறைமுகமா நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, ஒரு இமெயில் வந்துருச்சு, அதனால ஓகே லீட் வந்துருச்சு, கன்வெர்ட் ஆயிருச்சு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூகுளுக்கு தெரியும். அப்பதான் அந்த மாதிரி உள்ள ஆடியன்ஸை திருப்பி திருப்பி அதை டார்கெட் பண்ணி கொண்டு வரும். ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் ஒரு அட்வான்ஸ்டா போக நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி மெட்டால வந்து கஸ்டம் ஆடியன்ஸ், லுக்கலைக் ஆடியன்ஸ், டீடைல் டார்கெட்டிங் எல்லாம் இருந்ததோ, பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பிஹேவியர்லாம் இருந்தோ, இங்கே அதே மாதிரி ரீடார்கெட்டிங்கிறது செப்பரேட் மெனு கிடையாது. நம்ம வந்து ஆடியன்ஸை யூஸ் பண்ணி புதுசா வந்து கிரியேட் பண்றது, வந்தவங்களே திருப்பி டர்ன் பண்றது. கூகுள் ஆடு, கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் டேட்டா ஃப்ளோ பிட்வீன் two applications. இதுதான் வந்து கூகுள் ஆட்ஸோட டேஷ்போர்டு உங்களுக்கு இதுதான் இருக்கும். ஸோ வி ஷுட் கோ ஃபார் நியூ கேம்பெயின். ஸோ நம்ம இதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அர்ஜென்ட் டைப்பு அதெல்லாம் பார்த்தோம். நம்ம எடுக்கிறது என்னன்னா லீட்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறோம். கண்டினியூ. சர்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸுங்கிறது எல்லா இதுலயும் வர மாதிரி இருக்கும். சர்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெப்சைட் விசிட்ஸ் வேணுமா, இதெல்லாம் பண்ண முடியல, நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்ல, பட்ஜெட் வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டோமா? வரைக்கும் பண்ணல. சரி, இதெல்லாம் பண்ணலாம். சரி, நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். டக்குன்னு எனக்கு வரல, இல்லாட்டி அந்த கிராஃப்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ற மாதிரி கேட்டிருக்கோம். கிவிங் லிங்க். ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் அதையும் இங்கே கொடுத்துக்கலாம். நார்மலா எல்லாத்தையும் நீங்க கொடுக்காதீங்க. ஆட் கிரியேட் பண்றப்ப ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்டிமைசேஷன் அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ்னா அது தொந்தரவு பண்ணக்கூடாது. ஃபோன் கால்லையும் லீட் வேணும், வெப்சைட்லயும் லீட் வேணும். லீட் நம்ம கூகுள் எதை கொண்டு போய் காமிக்கிறது, எதை நான் பெட்டரா காமிச்சா இதுல ரிசல்ட் வரும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது பண்ணாதீங்க. பட் அது கிளாஸ்க்காக வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். லோக்கல் ஸ்டோர் விசிட் வேணும். எப்படி ஸ்டோர் வந்து மேப் பண்றது அப்படின்னா கூகுள் மை பிசினஸ் இதையும் மேப் பண்ணணும். லோக்கல் ஸ்டோர்ங்கிறது வந்து நம்மளோட லோக்கல் ஆஃபீஸ், ரெஸ்டாரண்ட்ஸோ இல்லை எதாவது இருந்தாலும் அப்போ இதை வந்து மேப் பண்ணணும் அப்படின்னா கூகுள் மை பிசினஸும் ஆடும் வந்து லிங்க் ஆயிருக்கும். அதை நான் காமிக்கிறேன். கேம்பெயின் நேம் எப்பவுமே ஒரு லீட் சர்ச், டிசம்பர் டேட் போட்டுக்கோங்க. இதுதான் நினைக்கிறேன் அன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணது 28 நவம்பர். நான் அதையும் எடுத்துக்கிறேன். சொல்லி உங்களுக்கு பிட்டிங் வந்து மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் இருக்கணும். டார்கெட் சிபிஐ வந்து வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதனால முதலே கொடுக்காதீங்க. இப்போ டார்கெட் சிபிஐ நான் வந்து ஒரு 100 ரூபா அப்படின்ட்டுனா ஒருவேளை அந்த பிட்டிங் அந்த ரிசல்ட் எல்லாம் 200 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பிளேலே இல்லாமல் போயிடும். அதனால இனிஷியலா நீங்க எதுவும் கொடுக்காது, அதை எடுத்துக்கும். பட் ஆனால் அது அந்த இடத்துல போய் நம்ம ஆடே வராம போயிடும். கஸ்டமர் அக்விசிஷன் பில்ட் ஃபார் இது கூகுள் சர்ச் பண்ண டிஸ்பிளே. சர்ச் பண்ண நான் சொன்ன டபிள்யூ ஸ்கூல்ல வந்து நம்மளோட சர்ச் இதுவோ இல்லை யூடியூப்ல வர சர்ச்லயோ எல்லா பக்கம் நம்ம ஆட் வரணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை எனக்கு ஒன்லி கூகுள் சர்ச்ல மட்டும் வரணும்னா இது ரெண்டையுமே அன்செக் பண்ணிக்குவோம். லொகேஷன் நம்ம அன்னைக்கு எழுதணும், கோயம்புத்தூர், தர்மபுரி, சேலம், ஈரோடு இதெல்லாம் எழுதணும். லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் ஆர் ஆல் லாங்குவேஜஸ் பெட்டர். பொலிட்டிக்கல் ஆட்ஸ் எல்லாம் எதுவும் ரன் பண்ணல. ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் தான் நான் சொன்ன முக்கியமான ஒரு இது, அதாவது டீடைல் டார்கெட்டிங் மாதிரி.
இது இனிஷியலா யூஸ் பண்ண வேண்டியது இல்லை, போக போக நீங்க அட்வான்ஸ்டா வச்சுனா பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீடைல் டார்கெட்டிங் யூஸ் பண்றதை விட ஏஏ வந்து கரெக்டான ஆள்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டால வந்து அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் பிளஸ் அப்படின்னு அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஏஏ வந்து நம்மளை விட ப்ரெடிக்ட் பண்ணுது. நம்ம இதெல்லாம் போய் பண்ணுங்கன்னு சொல்றதை விட அதுவா பெட்டரா பண்ணுது. அதனால இப்ப யாரும் மோஸ்ட்லி சூஸ் பண்றது கிடையாது. ஸோ இப்படி சூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் டிகிரி பேஸ் பண்ணி பேரண்ட்ஸ் என்ன இது இல்ல ஆல்ரெடி நம்மளோட இன்டராக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் இது நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல காமிச்சர்ல லிங்க் பண்றது அட்மின்ல போய் கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல அட்மின்ல போயிட்டு ப்ராடக்ட் லிங்க்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதுல காமிக்கும், அதுல நம்ம லிங்க் பண்ண மாதிரி. இனிஷியலா எதுவும் வேண்டியது இல்லை. ஆட் ரொட்டேஷன் ஸ்டார்ட் டேட் இதெல்லாமே ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே எப்படி சொல்றது, இது வந்து ஏஐ மேக்ஸ் ஃபார் சேல்ஸ் கேம்பஸ் ஒன்று இருக்காங்க. So advertisers that activate AI Max in search campaigns that typically see 14% more conversions or conversion value at a similar CPA or ROIs. CPA என்னது? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். CPA CPA CPC call per click. Cost per click. Cost per click. Cost per click. Call per click பரவாயில்ல. அதாவது ஒரு கிளிக்கு எவ்வளவு காசு ஆகுது அப்படின்ட்டு நம்ம சிபிஆர் கிளிக் த்ரூ ரேட். அதாவது 100 இதுல எவ்வளவு கிளிக் ஆயிருக்கு, 100 இம்ப்ரெஷன், அது மாதிரி எத்தனை இருந்தாலும் அதுல எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிறது. சிபிஏங்கிறது அதே நம்ம யோசிக்க காஸ்ட் பர் அக்விசிஷன். ஆடா சார்? காஸ்ட் பர் ஆக்ஷன். ஆக்ஷன் ஆர் அக்விசிஷன் சொல்லுவாங்க. சிபிஏ காஸ்ட் பர் ஆக்ஷன். அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிறக்கோ இல்ல ஒருத்தர் உள்ள கொண்டு வர்றதுக்கோ எவ்வளவு நான் செலவு பண்றது. மெட்டால வரும்ல சிபிஎல் அப்படிங்கிறது காஸ்ட் பர் லீட். ஒரு லீடுக்கு எவ்வளவு காசு ஆகுது அப்படிங்கிற ஒரு கரெக்ட். என்ன சொல்றாங்கன்னா இந்த இது ஏஐ சம்பந்தமா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14% அதிகமா கன்வர்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அட் சிமிலர் சிபிஏ. அதாவது நீங்க 100 ரூபாய் கொடுத்த ஒரு லீட் எடுக்கிறீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு லீடு வர்றது பதில 100 ரூபாய்க்கு 1.4 லீட்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ஓஏஎஸ்னா இது உங்களுக்கு தெரியாது, என்ன சொல்லி இனிமேல் ஞாபகம். ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். அதாவது நீங்க ஒரு 10,000 ரூபாய் ஓட்டு இந்த மாசம் பட்ஜெட்ல நீங்க பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத கூகுள் ஆட்லயே நம்ம எடுக்கலாம். அப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் காஸ்ட் எல்லாமே நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா நான் 10,000 ரூபாய் போட்டிருக்கேன், எனக்கு 4 ப்ராடக்ட் வித்துருக்கு, ஒரு ப்ராடக்ட் வந்து 5,000 ரூபாய், அப்ப 20,000 எனக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்க 10,000 போட்டு 20,000 எடுப்பீங்க. ஸோ 100% ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த கால்குலேஷனுக்கு. ஒவ்வொரு ஆட் டைப்ல எங்கேயாவது வரும் ஆர்ஓஏஎஸ் ப்ரோஸ் அப்படின்னு. ஸோ அதான் அவங்க சொல்றாங்க ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து ஹையரா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எங்கேஜ் மோர் கஸ்டமர்ஸ் அண்ட் பூஸ்ட் பண்ணி ஈஸிலி எக்ஸ்பேண்ட். புதுசா வந்திருக்குங்க இது. AI Max for Search Campaigns is a new suite of AI-powered creative and targeting enhancements built right into your existing workflow. It simplifies optimization and drives performance. Let's see how it works. To start things off, activate AI Max for Search Campaigns via the Optimize Your Campaign with AI Max toggle. This will enable search term matching, a feature that expands your keywords. Enabling AI Max for search campaigns also automatically activates the asset optimization settings. This includes text customization, previously known as automatically created assets, which generates tailored ad copy based on the user's query. And final URL expansion, which intelligently sends users to the most relevant landing page on your site predicted to drive the best performance.
Using both maximizes results. But if you want to uncheck either of these settings, you easily can. AI Max for search campaigns doesn't just improve your performance with AI. It gives you more control and transparency. Use new ad group level controls for location, brand targeting, and search term matching. And gain deeper insights with new, dedicated reporting views that show performance from AI Max for search campaigns tracking, including the specific search terms, headlines, and landing pages used. புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ மேக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் செக்மெண்ட்க்கு சொன்னேன். ஏஏ வந்து டிடெக்ட் பண்ணி எது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் லேண்டிங் பேஜ் அதுக்கு அனுப்புற மாதிரியும், ஏஏ டிடெக்ட் பண்ணி இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ற மாதிரி பண்றாங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் வேணும்னா இதெல்லாம் வேண்டாம். இனிஷியலா நீங்க என்ன, ஏன்னா இதுல ஏஐல போனீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். நார்மலா என்ன ஏஐல அவன் யூஸ் பண்றப்போ அவனா டிசைட் பண்ணி எல்லாம் பண்ணுவான். உங்களுக்கு உங்க கையில கண்ட்ரோல் இருக்கணும், ஆட் கண்ட்ரோல் இருக்கணும்னா இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணுங்க. போக இதெல்லாம் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து மேண்டேட்டரியா கொண்டு வந்துருவாங்க, டிஃபால்ட்டாக கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு யூ ஹேவ் த ஆப்ஷன் டு ஸ்கிப், அதாவது ஆன் பண்றதுக்கு வேணுமா வேண்டாமான்னு இருக்கு. இது பண்ணாக்கா ஏஐ மேக்ஸோட நம்ம ஆன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த 3 பாயிண்ட் சொல்லுங்க. Reach more customers and improve your results. With Broad Match, you can easily add more keywords, and Google AI will use your data feed, landing pages, and assets to show your ads in more relevant searches. New ad group settings help you control who sees your ad. Keep your ads updated by using data feed. You can select which products or items you want to advertise and reach more people. Google AI will automatically show the best ad content. Stay in control and see how Google latest AI works. For which industry this will suit best? AI Max எதுக்கு நல்லா சூட் ஆகும்னு பார்த்தோம்னா, இ-காமர்ஸ் நல்லா வருகிறாங்க, ரியல் எஸ்டேட்டுக்கு வருகிறாங்க, ஆட்டோமொபைல், லோக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கோர்சஸ் வித் மெனி மாடியூல்ஸ் அப்படிங்கிற போடுறாங்க, டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. சரி, நாம இது எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக என்ன பண்ண போறோம், இப்போ பண்ண போறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நம்மளுக்கு தெரிஞ்ச ஹெட்லைன்ஸ் கீவேர்ட்ஸ்ல இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வருது, பார்ட் ஆஃப் இது. அப்ப நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தாலும் கூட சோசியல் மீடியால யாராவது தேடினாலும் ஆடை காமிச்சிட்டு பண்ணுவோம். அதான் ஏஐ. இட் அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டெசிக்னேஷன் வச்சு யாராச்சும் தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தேடினாலும் கூட அவங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ் ஆகுன்னா கொண்டு போய் காமிப்பாங்க. அவன் ஆல்ரெடி ஏதாவது கோர்ஸை கிளிக் பண்ணியிருந்தாங்க, சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ஸரால் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆடு போறப்போ அவங்கள்ட்டே கொண்டு போய் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏஐ வந்து இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அடுத்தடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இது வேண்டியதில்லை, இப்போ நீங்கள் பழகிறப்ப, அதனால நான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். மெயின் இதை நம்ம விட்டுருவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். கீவேர்ட் அண்ட் அசட் சஜஷன்ஸ். ஸோ முதல்ல வந்து அசட்டுங்கிற நேம் இல்லை, இப்போ வந்து அசட்ஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கீவேர்டுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன், சைட் லிங்க், கால் அவுட், லொகேஷன் அதெல்லாம் வரும். ஸோ அது வந்து இதுவா கூகுளா பண்றதா இல்ல நம்மளா பண்றதா அப்படிங்கறது கேட்குது. அதாவது கூகுள் ஏஐ will use your URL and find their asset. வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இதுல கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நான் கொடுக்குறேன். அது எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. ஏஐ சுத்தமா பழகாமே போயிடும். போட்டு என்டர் பண்ணீங்கன்னா இதான் வந்து நம்மளோட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சுட்டு ஜென்ரேட் அப்படின்னு நான் சொல்றேன். பட் நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணணும், அதான் பெஸ்ட். இதை நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணேன். அதை என்ன பண்ணுதுன்னா அதுவே வந்து ஒரு 6 கீவேர்டு எடுத்திருக்கு, 9 கீவேர்டு எல்லாம் எடுத்திருக்கு. அதுவே ஹெட்லைன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கு. ஏஐ பேஸ் பண்ணி அது சொல்லலாம். அதுவே வந்து இமேஜஸ் எடுத்திருக்கு. நம்மளோட வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களே அந்த ஆடுக்கு தேவையானது என்ன கீவேர்ட்ஸ் வேணும், ஹெட்லைன்ஸ் வேணும், டிஸ்கிரிப்ஷன் வேணும், எல்லாமே அதுவே எடுத்து இப்படி நம்ம போறதுனால நம்ம இதுல எடிட் பண்றதுனால போடலாம். எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் வரலாம். எனக்கு இந்த கீவேர்டு போல வேற கீவேர்டு வேணும்,
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏ இல்லாம எனக்கு வேணும் அப்படின்னா மாத்தணும்னாலும் மாத்தலாம். கிரியேட் அண்ட் ஆட் குரூப் மேனுவலி. ஏன்னா இந்த இடத்துல பிட்டிங் கேம்பெயின் செட்டிங்ஸ் வந்தோம். இது வேண்டான்ட்டு இது ஆக்சுவலா வேண்டாம்னு சொல்லணும். சொன்னீங்கன்னா நேரம் இங்கே வரும். கிரியேட் ஆட் குரூப் மேனுவலி பண்றேன். இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆச்சு. ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஆட் குரூப் 2 இந்த இடத்துல வந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடணும். ஒரு ஸ்டெப் முன்னாடி இப்போ என்ன சொல்லணும், ஆட் குரூப் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ ஆட் குரூப்புக்கு ஒரு நேம் வச்சுக்கணும். கன்ஃபர்மேஷன் கேட்கும். அப்பப்போ கூகுள் வந்து அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் இருக்கு அப்படியே. ஸோ இங்கே என்ன சொல்லுங்க, ஆட் டீடைல்ஸ் டு மேட்ச் யுவர் ஆட்ஸ் டு சென்டர். ஃபைனல் யூஆர்எல் கொடுத்தா அதுவே கீவேர்ட்ல எடுக்கும். இந்த கீவேர்ட் எந்த கீவேர்டு சர்ச்ல வரணும், நம்ம ஆடு எந்த கீவேர்டுக்கு நம்ம ஆட் வரணுங்கிறத முடிவு பண்றோம். அந்த கீவேர்டு வந்து நம்மளா பண்ணி போட்டா பெஸ்டா இருக்கும். இல்ல இந்த மாதிரி யூஆர்எல் கொடுத்து அதுவா எடுத்து போடுறதுனாலும் ஓகே தான். பட் நம்ம கண்ட்ரோல் நம்ம தான் சொல்லிக்கலாம். எந்த கீவேர்டு வரணும் நம்ம தான் டிசைட் பண்ணணுங்கிறப்ப நீங்க கீவேர்டு எடுக்கும். இந்த கீவேர்டு எடுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்இஓல பண்ண மாதிரியே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் தான் கீவேர்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர். வேற எங்க போய் கீவேர்டு எடுப்பீங்க? டூல்ஸ், என்ன டூல்ஸ் தெரியும் உங்களுக்கு? கீவேர்ட் பிளானர் கூகுள்ல இருக்கு. கீவேர்ட் பிளானர். நம்ம கூகுள் ஆட்ல தான் வந்து கீவேர்ட் பிளானர்ல போய் சர்ச் பண்ணோம். எந்த கீவேர்டுக்கு எவ்வளவு அதிக சர்ச் வால்யூம் இருக்கு. இப்போ ஆல்ரெடி இந்த ஆடுக்குள் இருக்கிறதுனால டைரக்டா உங்களால போக முடியாது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோ அப்படியே பண்ணுங்க. ads.google.com போயிட்டு இப்போ அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு மெயின் டேஷ்போர்டு ஆகும். இது ஆல்ரெடி நீங்க பாதியில் இருக்கிறதுனால நீங்க போக முடியாது. கோயம்புத்தூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி இந்த ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இங்க போனீங்கன்னா டூல்ஸ்ல போயிட்டு கீவேர்ட் பிளானர். இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த டூலுவே. ஆடுக்கு நீங்க கீவேர்டை சர்ச் பண்றது தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து எஸ்இஓ எல்லாத்துக்கும் அது யூஸ் பண்றோம். கீவேர்ட் பிளானர்ல போய் ஒரு கீவேர்ட் நம்ம கொடுத்து பார்க்குறோம். இப்போ ஒரு கீவேர்ட் நான் டிசைட் பண்ண பார்த்தீங்களா, இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர். நான் வந்து என்னன்னா இந்த கோயம்புத்தூருங்கிற வேர்டு எடுக்கிறேன். இந்தியா ஃபுல்லா தேவை. கோயம்புத்தூர் வேர்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கெட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு போனாலும் உங்களுக்கு வந்து பாருங்க இப்போ எவ்வளவு கீவேர்டு இருக்கு. 1222 கீவேர்டு இருக்கு. இப்படிதான் நம்ம எஸ்இஓக்கு எடுத்தோம். அதுல வந்து அந்த டாப் ஆஃப் பிட்டிங் எவ்வளோ, மீடியம் லோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதுலேயே வந்து அதே மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணணும். நீங்க ஒரு 8 to 10 கீவேர்ட்ஸ் அது மட்டும் எடுத்தா போதும் ஒரு ஆட் குரூப். இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வேற வேற வேரியேஷன்ஸ் இருக்கு. ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஒரு மாதிரி கீவேர்ட், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாதிரி, பிசினஸ் பீப்புளுக்கு ஒரு மாதிரி கீவேர்ட்னா யூ ஹேவ் டு கிரியேட் செப்பரேட் ஆட் குரூப். ஆட் குரூப்பை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நீங்க எல்லா கீவேர்டு கொண்டு வந்து ஒரே ஆட் குரூப்ல போட்டுட்டு 50 கீவேர்டு போட்டுட்டு 50க்கும் நம்ம ஆட் வரணும்னு நினைக்க வேண்டாம். அது வரும், ஆனா தப்பான ஸ்ட்ராட்டஜி அது. இப்போ நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணிக்கணும். ஆட் குரூப்ல வந்து என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா, இப்போ வேரியேஷன் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வருமா, இங்கே இருக்கும் நமக்கு. இது நம்ம
எல்லாம் ஆட் இம்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்து எப்போ தேவையில்லை. இப்போ இங்கே வந்து டாப் ஆஃப் த பேஜ் இதெல்லாம் இருக்கு. கரன்சி நமக்கு தேவையில்லை. 3 months ஆவரேஜ் இயர் ஆன் இயர் என்ன இருக்கு. இப்போ காம்படிஷன்ங்கிறது ஒன்று இருக்கு. காம்படிஷன்ங்கிறது என்ன அப்படின்னா எஸ்சிஓக்கு அது வேண்டியதில்லை. இந்த வேர்டை வேணான்னு சொல்லுவேன். கூகுள் ஆடுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. ஹை மீடியம் லோ அப்படின்ட்டு இருக்கு. ஹை மீடியம் லோ அப்படின்னா ஹையா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ஆட் கொடுக்குறாங்க, அது யூஸ் பண்றாங்க அந்த கீவேர்டு ஆட் கொடுக்கறதுக்கு. மீடியம் அப்படின்னா அதோட கொஞ்சம் கம்மி. லோன்னா ரொம்ப கம்மியான பேர் யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் வந்து இதுக்கு தான் அதிகமா இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ட்டு. அதே இதுல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸுக்கும் அதிகமா இருக்கு. இப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா 50,000 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நேர்மை, ஆனா மீடியமா மாறிடுச்சு. சர்ச் வால்யூம் அதிகமா இருக்கு, காம்படிஷன் மீடியம் ஆகும்னா கூகுள் ஆட் மற்ற காம்படிட்டர்ஸ் எல்லாமே கம்மியான பேர் இதை யூஸ் பண்றாங்க இந்த கீவேர்டுன்னு. அப்போ ஹைன்னு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹை டாப் ஆஃப் த பேஜ் பிட். நீங்க ஒரு பேஜுக்கு வந்து மேல 4 கீழே 4 ஆட் வரும். அந்த 4ல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த கீவேர்டுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூ வந்து 130 ரூபா ஆகுங்கிறாங்க. மீடியம் 148, ஆனா லோல இருக்கு. நீங்க யோசிக்கலாம் 151, ஏன்னா மீடியம் நோட் ஹையா இருக்கேன்ட்டு. அது அந்த மந்த் ஆன் மந்த் எடுக்கிறப்ப ரீசெண்டா ஏதாவது பீக்ல வந்திருக்குமா இருக்கும். 161. அப்ப நம்ம ரெண்டுமே பார்க்கணும். மேல வரணும் அப்படின்னா எவ்வளவு வருது, காம்படிஷன் இதுக்கு எவ்வளவு இருக்கு. ஹை காம்படிஷன் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறப்ப நம்மளும் 10ஓட 11 போவோம். நீங்க ஒரு 50 பேர் இருக்காங்க இல்ல 30 பேர் ஆடுக்கு போட்டி போடுறாங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னா அவன் காமிக்கக்கூடிய மேல ஒரு 4 கீழே ஒரு 4 8ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வந்து வரணும்னா அந்த 8ல ஒன்னா வரணும்னா பெருசா காசு கொடுக்கணும். அப்ப நம்மளுக்கு இப்போதைக்கு பட்ஜெட்ல இல்ல, கிளைண்ட்டுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அதுல போய் நான் எடுத்தனே பெரிய நல்ல கீவேர்டு தான் எடுத்துட்டேன் அப்படின்னா லீடு வரலன்னா நம்ம ஏதாவது கேட்பாங்க அப்படின்னா ஆல்வேஸ் டு ஸ்டார்ட் வித் கோ ஃபார் மீடியம் அண்ட் லோ. லோ வந்து வேண்டாம், ஓகே நிறைய பேர் ரொம்ப கம்மியா காம்படிட் பண்றாங்கனால அந்த கீவேர்டு பெருசா வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். அதை போய் நம்ம எதுக்கு எடுக்கணும், மீடியம் மட்டும் எடுப்பாங்க. அப்கோர்ஸ் உங்களோட மெயின் 2 கீவேர்டு வச்சுக்கோங்க, அதை நீங்க விட்டுற வேண்டாம். மீடியம்ல மட்டும் பாத்தீங்கன்னா இத்தனை இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூகுள் ரிலேட்டட் கீவேர்டு, கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இத்தனை இருக்கு. இது நீங்க கூகுள் பேஸ் பண்ணி டார்கெட் பண்றீங்கன்னா யூ கோ ஃபார் செப்பரேட் ஆட் குரூப். கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறவங்கள நீங்க போய் ஆட் கொடுத்து அவங்கள அட்ராக்ட் பண்ணி நீங்க நம்மளோட கோர்ஸ் மாத்துறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு செப்பரேட்டா ஆட் குரூப் வச்சுக்கோங்க, கூகுள் ஆட் குரூப்னு வச்சுக்கோங்க. அந்த கூகுள் ஆட் குரூப்ல ஒன்லி கூகுள் ரிலேட்டட் கீவேர்ட்ஸை போட்டுக்கோங்க. அதனாலதான் செப்பரேட் ஆட் குரூப் நம்ம சொல்றோம். இங்க பாருங்க சர்டிஃபிகேஷன் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேட் பத்தி நிறைய வருதுன்னா ஒரு ஆட் குரூப் சர்டிஃபிகேட்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம், அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆட் குரூப்ல பர்டிகுலர் இதை என்டிட்டியை நீங்க டார்கெட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல எல்லாத்தையும் சேர்த்து பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு 8 கீவேர்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது வந்து என்னன்னா நம்ம ஏதோ ஒண்ணு மட்டும் வைக்கிற மாதிரி வைக்கலாம்னா கோர்ஸ் மட்டும் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த மீடியம்ல இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேட், இதுல ஒரு நீங்க ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹை வால்யூம் இருக்கு, மீடியம் இருக்கு, இங்க லோ காஸ்ட் லோவா இருக்குன்னா இதை எடுத்துக்கோங்க. ஆனா கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது ஒரு ஹை போயிடுச்சு, 225 போயிடுச்சு. இதெல்லாம் வேண்டாம். இந்த இதெல்லாம் வந்து பாருங்க 155 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் 145 ரூபா போகுது. இல்ல இதுல வந்து டாப் ஆஃப் த பேஜ்ல வரணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்கிரேட் 1002 ரூபா போகுது அந்த இதுல வர்றது. இதுல வர்றீங்கன்னா ஆன்லைன் ஃப்ரீ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இந்த ஃப்ரீ எல்லாம் பாத்தீங்களா பிட்டிங்கே கம்மியாயிருச்சு. இது எல்லாமே ஃப்ரீயை வச்சு நீங்க ஒரு ஆட் குரூப் பண்றதா எப்படி பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரீ, ஃப்ரீ இது எல்லாமே ஃப்ரீ. ஃப்ரீ 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 சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்
இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ காஸ்ட் எஃபெக்டிவ், மீடியம் இது எடுத்துக்கணும். நான் சஜஸ்ட் பண்றது ஸ்டார்ட் வித் மீடியம், ஸ்டார்ட் வித் டாப் ஆஃப் த பேஜ் பிட்ல இருக்கு. அதே சமயத்துல லீட் வரணும். இப்போ நம்ம எல்லாமே காஸ்ட் கம்மி பண்றதுக்காக எடுத்தோம் அப்படின்னா யாருமே தேடல அந்த கீவேர்டு, யாருமே அதுக்கு போட்டி போடல அப்படின்னா காசு குறைவா இருக்கும். பட் ஆனா என்கொயரி வரலினாலும் கிளைண்ட் கேட்பாங்க. அதனாலதான் லோ வேண்டாம், ஹை வேண்டாம், மீடியம்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நான் ஜென்ரலா எடுக்கிறேங்க. மேபி மீடியம்ல எடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஃப்ரீ எல்லாம் விட்டுட்டு எல்லாமே ஃப்ரீ வரும். சில பேர் இப்படி டார்கெட் பண்ணுவாங்க, காம்படிட்டர் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுவாங்க. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யுடமி கோர்ஸ்னு போறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த யுடமிங்கிற கீவேர்ட் நம்மளும் கொடுத்துருவோம். என்ன ஆகும், அப்ப யுடமி தேடிதான் வருவாங்க. ஒருவேளை நம்ம ஆடை பார்த்து கிளிக் பண்ணி வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத காம்படிட்டர் பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். அதனால இந்த கீவேர்ட் நம்மளுக்கு வேண்டியது இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சம்டைம் அந்த மாதிரி எடுக்கும். அது காம்படிட்டர் தேடுறாங்களா, ஓகே. இப்போ ஃபிட்டான ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அது கீவேர்ட்லேயே வந்துருக்கு பாருங்க. மந்த்லி எத்தனை பேர் தேடுறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு நேமெல்லாம் வரல. அப்போ ஃபிட்டா அதில் வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் தேடுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க நிறைய ஊர்ல இருக்காங்க. அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னா அது கோயம்புத்தூர்ங்கிற கீவேர்டு இல்லை, இந்தியா ஃபுல்லாக வந்துருக்கு. ஃப்ரீ எல்லாம் விட்டுருலாங்க, ஃபுல்லாக ஃப்ரீ இருக்கு. இப்போ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இடம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோர்ஸ் ஆன்லைன். இது மீடியம் இருக்கா, ஒரு வேளை இதை எடுத்துக்கலாம், ஒரு வேளை ஆன்லைனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் அடுத்தது இந்த மீடியம் இதெல்லாம் காம்படிட்டர்ஸ் வச்சுக்கலாம். கூகுள் வேண்டியதில்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் வேணாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒன்று வந்து இந்த கொஞ்சம் கீவேர்டு அதிகமாக எடுக்கலாம், சர்ச் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியும் ப்ளஸ் மீடியம்லேயும் எடுக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மீடியம் வச்சுட்டு ஆவரேஜ் மந்த்லி வால்யூம் இது எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் இருக்குங்களா, காஸ்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம், 100 ரூபாக்குள்ள வர்ற மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம். கூகுள் நமக்கு வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 8 கீவேர்டு நீங்க எடுக்கணும், 8 to 10 கீவேர்டு எடுக்கணும். இப்போதைக்கு ஒரு 4 கீவேர்டு எடுக்கணும். உங்களுக்கு எப்படி கீவேர்டு எடுக்கணும்னு புரிஞ்சுச்சுங்களா? கீவேர்டு பிளானர் எடுக்கணும், அதுல இருந்து எடுக்கணும். நீங்க 2-3 உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்டு இதுல வருதுனால எடுங்க, இல்ல இந்த கீவேர்டு கூகுள்ல போடுங்க, உங்களுக்கே ஒரு ஐடியாவெல்லாம் கிடைக்கும். கூட என்னென்ன வருது, இப்போ இன் கோயம்புத்தூர் பிளேஸ்மெண்ட், ஓகே, இதையும் கூட ஒரு கீவேர்டை போட்டுருங்க. ஈவன் தோ சர்ச் வால்யூம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். சப்போஸ் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு கீவேர்டை போடணும். இப்படிதான் நம்ம எடுப்போம் கீவேர்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் குரூப் செட்டிங்ஸ் ஃபார் ஏஎம்எக்ஸ் தான் நம்ம வேண்டாம்னு டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ ஆடுக்கு வரும். ஸோ நல்லா பாருங்க, பெட்டிங், கேம்பெயின் செட்டிங்ஸ் இது ஆஃப் பண்ணிட்டோம், இதை ஆஃப் பண்ணிட்டோம். ஆட் குரூப்ல இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம், கீவேர்ட்ஸ் முடிச்சிருக்கோம். இது வேணான்ட்டு இதுல இருக்கும், ஆட்ல இருக்கும். இந்த ஆட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்ல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கஸ்டமர் கண்ணில் பார்க்க போறது. ஓகேங்களா, கீவேர்டு தேடுவாங்க, ஆனா நம்ம கிரியேட் பண்ணதை பாக்குறாங்க அப்படிங்கறது இந்த ஆட்ல மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆட்ல வந்து பாக்குறப்ப ஆடோட எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல பார்த்தாலும் யூஆர்எல், யூஆர்எல் கண்டிப்பா கொடுக்கணுங்கிறாங்க. உங்களுக்கு குவாலிட்டி அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. யூஆர்எல் கொடுத்துட்டோம். டிஸ்பிளே பார்த்துக்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு தான், மற்றபடி அது யூஆர்எல்ல போகாது. இப்போ இன்டர்வியூஸ் அஷ்யூர், இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல appincoimbatore.com/interviews assuredனு வருவீங்க. ஆக்சுவலாக அது லிங்க் கிடையாது, சும்மா டிஸ்பிளே பார்த்து அதை நம்ம ஒரு முக்கியமான ஏதாவது சொல்லணும்னா கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டினோட எடுத்துக்கலாம். இப்போ லீட் ஃபார்ம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல லீட் ஃபார்ம்ங்கிறத ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால லீட் ஃபார்ம் இங்கே கேட்குது, கிரியேட் பண்றோம் லீட் ஃபார்ம். ஸோ எப்படி மெட்டால இன்ஸ்டன்ட் ஃபார்ம் நம்ம ஆட் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான். புதுசாக ஒன்று பண்ணி காமிக்கிறது.
ஒரு ஹெட்லைன் என்ன Google Form. Business name வந்து இது எல்லாமே நீங்க ChatGPT ல உடனே போடுங்க. I am going to create a lead form in Google for my ad. Suggest me னா கைட் மீனா அப்படின்னு எல்லாமே போடுங்க. கான்டாக்ட் இதெல்லாம் தான் நமக்கு வேணும். இது வந்து இங்க நம்ம டைப் பண்ண இங்க வந்து போதும். இந்த 200 வேர்ட்ஸ்ல வேண்டியதில்லை. நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கண்ட்ரி, சிட்டி, ஜிப் இதெல்லாம் ப்ரீ ஃபில்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரீ ஃபில்னா தீஸ் கொஸ்டின் ப்ரீ ஃபில்ட் வித் பர்சன்ஸ் இன்ஃபர்மேஷன் வென் அவைலபிள். நம்ம ஜிமெயில இருந்தோ இல்லை ஏதோ இருந்தோ அது டேட்டா இருந்தது ப்ரௌசர்ல இருந்தது அப்படின்னா இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடும். ஸோ ப்ரீ ஃபில் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நேம் வேணும், இமெயில் வேணும்னா எடுத்துக்கலாம், ஃபோன் நம்பர் வேணும்னா எடுத்துக்கலாம், சிட்டி, கண்ட்ரி வேண்டியதில்லை. நம்ம கோயம்புத்தூர்ல ஆட் கொடுக்குறோம்னா கண்ட்ரி வேண்டியதில்லை. ஸோ இந்த இது மட்டும் வேணுங்கிற மாதிரி. இதெல்லாம் அடிஷனலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்குவாங்க. ஆப்ஷனல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒர்க் இமெயில் இப்படி போட்டீங்கன்னா இங்க எல்லாம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் இல்லாததெல்லாம் அவங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க டைப் பண்ற மாதிரி வந்தாவே லீட் ஃபார்ம் குறைஞ்சிடும். நம்ம லீட் கொடுக்க மாட்டாங்க அவங்க. ரொம்ப வந்து எப்பவுமே லீட் ஃபார்ம்ல கேட்காது. பட் குவாலிட்டியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கோ ஃபார் ஆல் திஸ். குவாலிட்டியா வேணும்னா இத்தனையும் போட்டு தாண்டி வர்றதான் லீடு. இவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்குற எல்லாரும் யோசிப்பாங்க. அதே மாரி கொடுக்குறாங்கன்னா தேர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த ப்ராடக்ட். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் அதிகமாகிடும். உங்களுக்கு லீடு காஸ்ட் அதிகமாகும். 300 rupees வருதுன்னா 500 rupees ஆயிடும். பட் யூ வில் கெட் குவாலிட்டி, கன்வர்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் விட்டாங்க. இங்கிலீஷ், பிரைவசி பாலிசி எது மேண்டேட்டரின்னு பார்ப்போம். சப்மிட் நான் கொடுத்தேன்னா எது மேண்டேட்டரின்னு வரும். எங்க மேண்டேட்டரி பிரைவசி பாலிசி அப்படிங்கிறது நம்மளோட இந்த URL ஹோம் பேஜ் வச்சுக்கணும். அதாவது லீட் ஃபார்ம் சப்மிட் பண்றப்ப எங்க போகணும் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ற ஏரியா. விசிட் வெப்சைட். இது ஆக்சுவலா 99.9% யாரும் யூஸ் பண்றது இல்லை. நீங்க எந்த கூகுள் ஆட் பாத்தீங்கன்னாலும் இது வெப்சைட்டுக்கே போகாம அப்படியே ஃபில்அப் பண்ற மாதிரி ஒரு சின்ன டைரி ஆர் நோட் மாதிரி இருக்கும். அந்த ஐகான் அந்த டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த டைரி மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட் வர்றப்ப ஸ்பான்சர்னு வரும். அது கீழே இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஐக்கான் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா மோஸ்ட்லி யாரும் கொடுக்குறது, ஏன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி வரணும்னு தான் நினைப்பாங்க. வந்து யாரு என்னன்னு தேடி பிடிக்கணும்னு. இங்கேயே ஃபார்ம் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி கிடையாது. அந்த ஃபார்ம் எப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இதை காமிச்சிட்டு இப்போ தான் கிரியேட் பண்ணோம். ஸோ லீட் ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்னன்னா ஹெட்லைன்ஸ். எனக்கு வந்து என்னன்னா 15 ஹெட்லைன் நீங்க ஆட் பண்ணலாம். இது எல்லாமே ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். 30 கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வரும். பென்சில் மார்க்கிங் கோர்ஸ்
placement, interview support. Apple Technology Coimbatore. Expert mentorship. Phenomenal class. ஸோ இந்த மாதிரிலாம் நான் கொடுக்குறேன். இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகி இங்கே ஒரு இது காமிச்சிட்டு இருக்கும். ஆப்பிள் கோயம்புத்தூர், அதோட டிஸ்பிளே பார், எக்ஸ்பர்ட் மென்டர்ஷிப், பிளேஸ்மெண்ட், அது காம்பினேஷன் எடுத்துக்கும் எந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு எதில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இதெல்லாம் வந்து ஆட் ஸ்ட்ரென்த் அதிகமாகணும் அப்படின்னா ஹெட்லைன்ஸ் இன்னும் அதிகமாக கொடுக்கணும், யூனிக்காக இருக்கணும். அந்த கீவேர்ட்ஸே இதில் கொண்டு வரணும். சர்டிஃபிகேஷன்ஸ், ஆன்லைன், இந்த மாதிரி போட்டீங்கன்னா நாமினல் அதுவாக எடுத்துக்கும். எந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும் ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன். அதனாலதான் ஒரு 15 இது கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் 90 வேர்ட்ஸ்ல 1000+ ஹாப்பி கஸ்டமர்ஸ். பழைய டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கொடுக்குறாங்க. டேட்டா சயின்ஸ் கொடுக்குற டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இமேஜஸ் உங்களுக்கு வந்து ஆட் பக்கத்துலயே அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா அசெட் லைப்ரரி எல்லாமே இருக்கும். அப்லோட் பண்றதுனால நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் புதுசா, இல்ல ஜெனரேட்டட் கிரியேட் பண்றதுனால பண்ணலாம். இது இப்ப நல்லா இருக்கு. லேப்டாப் ஓடிங் போறோம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நீங்க டிஸ்பிளே நெட்வொர்க் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல தினமலருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு இமேஜ் வேணும்ல, அதெல்லாமே எனக்கு தேவை. இது அசெட் மாதிரி உள்ள வச்சுக்கும், வேணுங்கிறப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்ல ஏதாவது சர்ச் பண்றப்போ ஐகான் மாதிரி இமேஜ் மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் லேப்டாப் அப்படின்னு நான் போடுறப்ப எல்லாருக்கும் செலக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் முதல்ல நம்ம இமேஜஸை பண்ணிட்டு இருப்போம். ஏஐ வந்தங்காட்டி எவ்வளோ இதாகிடுச்சுன்னு பாருங்க. இல்லாட்டி எத்தனை இமேஜ் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. சைஸ் என்னன்னு செக் பண்ணணும், உள்ள போய் பார்க்கணும், இதுவா அதுவா பார்க்கணும். இப்போ கேன்வா இருந்தப்போ கூட கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ ஏஐ வந்தால் எல்லாம் மோஸ்ட்லி அட்வர்டைசர்ஸ் வெரிஃபிகேஷன் சொல்றாங்க. இப்போ எல்லா ஆடையும் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்றாங்க கூகுள் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும். இந்த டூப்ளிகேட் தேவையில்லாத ரிமூவ் பண்ணணுங்கிறக்காக. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நீங்க ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் ஒரு ஆட் ரன் பண்ணி 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயே வரும். இல்ல நீங்களே போய் அட்மின்ல போனீங்கன்னா நீங்களே வெரிஃபை பண்றதுனால பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் தே லாஸ்ட் ஃபார் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், பேன் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் லோகோ, இது லோகோ வந்து நம்ம வேற ஒரு கிளைண்டோட இருந்துச்சு, அது போல அந்த லோகோவில் ஃபிட் ஆகிற மாதிரி சைஸ்ல பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு வேணும், டக்குன்னு கூகுளில் போட்டீங்கன்னா கிடைச்சிடும். இப்போ இது பாருங்க, வேறு இது மட்டும் தான் இருக்கு மாதிரி. இந்த சைஸுக்கு என்ன ஃபிட் ஆகுமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே நம்ம கேன்வாலே வரும். இப்போ இருந்தால் லோகோ நல்லா இருக்காது, ஒரு இது போகும். சைட் லிங்க், இதுதான் வந்து ஆட் ஃபார்மேட்ல சொல்றோம். இதெல்லாமே ஆட் ஃபார்மேட். அந்த நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நாள், கூகுள்ல இருந்து ஒருத்தர் என்ன பேசியிருந்தாரு, உங்களுக்கு வந்து ஆட் குவாலிட்டி அண்ட் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் பிட்டிங் காஸ்ட் வரும் அப்படின்னாங்க. ஸோ ஆட் ஃபார்மேட், லேண்டிங் பேஜ், இது எல்லாமே ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஃபேக்டர். அப்போ சைட் லிங்க்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஆடு நீங்க பாத்தீங்கன்னாலும் கீழே எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் சைட் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்பான்சர் இருக்கு பாத்தீங்களா, ஸ்பான்சர்ல பாத்தீங்கன்னா இவங்க யாருமே கொடுக்கல. ஸ்பான்சர்ல இதுதான் சைட் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இதுதான் நம்ம கொடுக்குற மெயின் லிங்க். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு வரோம். இது வந்து நார்மலா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கூகுள் ஆட்ல நான் ஒரு லிங்க் கொடுக்க முடியுமா, இல்ல ரெண்டாவது லிங்க் நான் டார்கெட் பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆட்ல தான் லிங்க் கொடுப்போம், அங்க ஒண்ணுதான் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா சைட் லிங்க்ல கொடுத்துக்கலாம்னு நம்ம சொல்லலாம். இப்போ சைட் லிங்க் வந்து இந்த இது கீழே வர்ற ஒரு 4 இது நம்ம கொடுப்போம் நார்மலா. எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், பட் நார்மல் 4 தான் அக்செப்ட் ஆகும் அந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த 4 எப்படி கொடுக்குறது அப்படின்னா, சைட் லிங்க்ஸ் இருக்கு ஆல்ரெடி. கிரியேட் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கிரியேட் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் தான், டிஎம் சர்வ். இது வேணும் கண்டிப்பா வந்து மேண்டேட்டரிங்க. யூஆர்எல் மேண்டேட். இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா சைட் லிங்க் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு டிஎம் சர்வ்னா யூஆர்எல் மேண்டேட்டரி அப்படிங்கிறப்ப வேற யூஆர்எல் நீங்க கொடுக்கணும்னா ஹோம் பேஜ் யூஆர்எல். சேம் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எடுக்காது. சேம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிடும். அதாவது ஒரே யூஆர்எல் 4 இது கொடுக்கணும். ஸோ அப்போ சைட் லிங்க் கொடுக்கணும்னால உங்களுக்கு யூஆர்எல் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஹேஷ் கோட் அப்படி கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே பேஜ் வெப்சைட்ல இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ அதுல இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே நான் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ கோர்ஸ் ஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினர் ப்ரொஃபைல். இப்போ இது பார்த்தீங்களா ஹேஷ் ட்ரெயினர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே இதுதான், ஒரே யூஆர்எல் தான், சப் யூஆர்எல் மாதிரி இதெல்லாம். இப்போ அடுத்த வந்து நான் கிரியேட் பண்றேன் ட்ரெயினர். இப்போ யூஆர்எல் வந்து இதை கொடுத்துருக்கேன். ஸோ நான் 2 இதை கொடுத்தேன். கிரியேட். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல 2 கிரியேட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விடலாம். கான்டாக்டஸ் நீங்க பழைய வேற அக்கௌண்ட்டுக்காக நம்ம பண்ண முடியல, அதெல்லாம் இங்க இருக்கு. உங்களுக்கு வேண்டாட்டி இதை எடுத்துக்கலாம். காலேஜ் இன்டர்ன்ஷிப் வேண்டாம், கான்டாக்டஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை நம்ம கிரியேட் பண்ணது மட்டும் போதும்னா 2 மட்டும். அப்படி ஆட்ல போய் பாருங்க. இப்போ எப்படி வருது இருக்காது ஆடோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் கொடுத்துருக்கோம் கால் எக்ஸ்டென்ஷன், அதெல்லாம் அடுத்து வரப்போகுது. சைட் லிங்க் வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல வரும். பிளேஸ்மெண்ட் தகுந்த மாதிரி வரும். லோகோ பார்த்தீங்களா எத்தனோட வருது. இது வந்து சைட் லிங்க் ஆட் ஃபார்மேட்ல வர எக்ஸ்டென்ஷன் நம்ம சொல்லுவோம். அசெட் டைப்ஸ் சொல்லிட்டு போகலாம். மோர் அசெட் டைப்ஸ்ல வந்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ், ப்ரைஸஸ், மெசேஜஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், இவெண்ட், கால்ஸ் எல்லாம் இருக்குங்க. கால்ஸ் வேணாலும் இங்க நீங்க ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். இங்க கால் அவுட் அப்படின்னா ஜஸ்ட் வேர்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருந்து இங்க ஒன்லி வேர்ட் ஃப்ரீ டெமோ 100% இன்டர்வியூஸ், இந்த மாதிரி ஒரு வேர்டு மட்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் லெவல் லொகேஷன். அக்கௌண்ட் லெவல் லொகேஷனா பிசினஸ் ப்ரொஃபைல் எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்ம அக்கௌண்ட் லெவல்ல இது இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் வந்து காமிக்கிற மாதிரி அவங்க எடுத்திருக்காருங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா பின்னாடி போய் கேம்பெயின் லெவல் மாத்திட்டு ஒரு லொகேஷன் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் 144 சிங்கிள் ஸ்ட்ரீட் அப்படிங்க. ஸோ இந்த அசெட் அப்படிங்க. அப்போ சில ஆட்ல பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷனோட வரும். அப்போ இன்னும் பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இது. ஸோ ஜஸ்ட் சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்லாமே நம்ம கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ பட்ஜெட் வந்துருக்கு. ஃபைனலாக பட்ஜெட் அவன் ஒவ்வொரு பட்ஜெட்டாக சொல்கிறான். நம்ம ஒரு கஸ்டம் பட்ஜெட் நம்ம வைப்போம். யூ கேன் ஸ்டார்ட் வித் ஆல்வேஸ் 300 or 500. அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கன்வர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவனை கம்மியாக தான் வரும். அப்கோர்ஸ் அவன் அதிகமாக போடுறது தான் பார்ப்பான். 21 கன்வர்ஷன் பர் வீக். 7 நாளைக்கு 3 ஒரு நாளைக்கு 3 கன்வர்ஷன். அப்போ 300 ரூபா நீங்க போடுறீங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா ஒரு லீட். காஸ்ட் பர் கன்வர்ஷன் 95.3. அப்ப நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணிக்கணும். இப்ப உட்காந்து பிளான் பண்ணணும். எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஒரு லீடு 100 ரூபா. நம்மளுக்கு வந்து 100 லீடு வேணுமா, 200 லீடு வேணுமா, 300 லீடு வேணுமா, அதுக்கேற்ற பட்ஜெட் நீங்க போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளானோட நீங்க பண்ணலாம். இந்த மந்த்துக்கு டிசம்பர் மந்த்துக்கு நான் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறேன், அது மூலமா எவ்வளவு லீட் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அது மூலமா எவ்வளவு கன்வர்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அது மூலமா எவ்வளவு சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம
இப்போ நம்ம செக் பண்றதுக்கு சொல்றாங்க. இது வந்து ஒரு தடவை வெரிஃபிகேஷன் மறுபடியும் கேட்குது. இது 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் மாதிரி கேட்டால் தான் இருக்கும். என்ன பண்ணணும்னா நம்ம பண்ணது திருப்பி பாருங்க. இப்பதான் நம்ம ஆட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கேம்பெயின் நேம் லீட் சர்ச் 28 நவம்பர் 2025. கேம்பெயின் டைப் சர்ச், அப்ஜெக்டிவ் டைப் வந்து லீட்ஸ், கோல் வந்து சப்மிட் லீட் ஃபார்ம்ஸ் எடுத்துருக்கோம். இந்த கோல் நம்ம திருப்பி கன்வர்ஷன்ஸ்ல போய் நம்ம வச்சுக்கலாம் வேற ஏதாவது. பட் இருந்தாலும் அதே தேங்க்யூ பேஜ் யூஆர்எல் நம்ம கொடுக்கணும். பிட்டிங் வந்து மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ். பிட்டிங் நான் சொன்னேன் எதுக்கு பிட் பண்றீங்க, கிளிக்குக்கா கன்வர்ஷன்ஸ்க்கா அப்படின்ட்டு. நம்ம கன்வர்ஷன்ஸ், ஏன்னா லீடுங்கிறது கன்வர்ஷன், என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வர்றதா கன்வர்ஷன்ஸ். ஸோ அதுக்காக நம்ம பிட் பண்றோம். நெட்வொர்க் வந்து ஒன்லி கூகுள் சர்ச் நெட்வொர்க். லொகேஷன்ஸ் கோயம்புத்தூர் இதில் எடுத்திருக்கோம். லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், யூரோப்பியன் பொலிட்டிக்கல் ஆட்ஸ் இல்லை. ஆடியன்ஸ்ல இருந்து எதுவும் செலக்ட் பண்ணல, இதெல்லாம் அட்வான்ஸ்டா நீங்க போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஐ மேக்ஸ்ல எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஆட் குரூப்ஸ் நம்ம கிரியேட் பண்ண சொன்னான்னு 7 கீவேர்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஆட் இருக்கு. பட்ஜெட் வந்து 300 ரூபா per day. இது அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ்னு வரும். பப்ளிஷ் கேம்பெயின் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா பணம் எப்போ ரீசார்ஜ் ஆகிறீங்களோ அது உங்களுக்கு ஆட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுல வந்து இன்னும் 2-3 இருக்கு. இப்போ எல்லாம் கீவேர்ட்ஸ் கொடுத்தது வந்து ஒரு மேட்ச் டைப் வந்து ப்ராட் ஃப்ரேஸ், ப்ராட் ஃப்ரேஸ் அண்ட் எக்ஸாக்ட்னு இருக்கும். ஸோ அந்த கீவேர்டு வந்து எப்படி பை டிஃபால்ட் ப்ராட்ல இருக்கும் எல்லாமே. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். கன்வர்ஷன்ஸ் பத்தி நான் சொல்றேன். அடுத்து வந்து ரிப்போர்ட் அனாலிசிஸ், எப்படி ரிப்போர்ட் அனாலிசிஸ் பண்றதுங்கிறது நம்ம. ஸோ இதுவரை கொடுத்ததுல உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பப்ளிஷ் கேம்பெயின் அப்படின்னா கேம்பெயின் பப்ளிஷ் ஆயிருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆட் இது இருக்குல்ல, இமெயில் ஐடி லாகின் கொடுத்துருக்கேன், கீவேர்ட் பிளானருக்காக கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிட் ஸ்ட்ராட்டஜி வித் லேர்னிங் அப்படின்ட்டு போயிடுச்சு. பப்ளிஷ் பண்ணி லேர்ன் பண்ணுறது. இப்போ கன்வர்ஷனுக்காக கேட்குது, கூகுள் டேக் இது கன்வர்ஷன் பண்ணணும்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாமே நீங்க ஒரு தடவை போய் பாருங்க. இந்த ஆடு பர்டிகுலரா இந்த ஆட் ஆஃப்ல தான் இருக்கும், போய் பாருங்க என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ அட்மின்ல போனீங்கன்னா ஆக்சஸ் அண்ட் செக்யூரிட்டியில யார் யார் கொடுத்துருக்காங்கிறது தெரியும். உங்க பேட்ச்ல யாராச்சும் இல்லைன்னா கேளுங்க. விக்கி இருக்காரு, பிரவீன், ஆப்பின், சதீஷ், சுரேந்தர், இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுக்கலையா? எஸ்யூ அப்ப கீவேர்ட் பிளானர் கொடுத்துருக்கேன். கௌசல்யா உங்களுக்கு இல்லையா? தினேஷ் சார் எனக்கு கொடுத்துருந்தீங்க சார், ஆனா வேற அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துருக்கணும். அவ்வளோ தெரியல சார். சரி, ஓகே. உங்களுக்கு டக்குன்னு சொல்லுங்க. கௌசல்யா கௌசி ஆப்பின்டெக், SY appinTech@gmail.com. ஆமா சார். ஓ, எக்ஸ்பைரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆச்சு. ஓகே. எல்லாருக்கும் ஒரு டேட் போட்டு நான் போடுவேன். பிப்ரவரி வரைக்கும் போடுறோம். கௌசி appinTech@gmail.com. அடுத்து தினேஷ் சொல்லுங்க சார். நான் கேக்குதுங்களா? அவர் பேஸ் பண்ணிருக்காரு. எங்க போட்டிருக்கீங்க? ஆப்பிள் மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ்னா கேளுங்க, நான் பண்ணி தரேன். பிப்ரவரிக்கு மேல அதுவா முடிஞ்சிடும். திருப்பி வந்து கேளுங்க. அது நிறைய கொடுக்க முடியாது. அப்பப்போ இந்த இது கொடுத்தாதான் ஈஸியா. ராஷிமா சார். சொல்லுங்க சார் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் சார். பண்ணிருக்கீங்களா? ஓகே, பார்த்துட்டு
சரி, இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேம்பெயின் உள்ள போனீங்கன்னா இருக்கும். எப்படி போனீங்கன்னா லாகின் பண்ணிட்டு இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கும். அதை அக்செப்ட் பண்ணாதான் உள்ள போகும். கேம்பெயின்ல இந்த லீட் சர்ச் 28 நவம்பர் 2025 இல்லை நான் ஈஸியாக கொடுக்கணும்னா ஷெப்லான் கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்ச் நேம் இருந்தால் ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஷெப்லான் இருக்கு. ஸோ இதை போய் ஒரு தடவை பாருங்க. லீட் அசெட் ஃபார்ம் இஸ் மிஸ்ஸிங் ஆகுது. யாராச்சும் ட்ரை பண்ணி வேணா பண்ணி பாருங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஆட் தான். நீங்க மற்ற ஆடு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இனிமே வில் கன்க்ளூட் ஆஃப்டர் த கிளாஸ். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு வந்து நீங்க ஃபுல்லாக ஹோம்ஒர்க் மாதிரி நான் தந்துட்டு போறேன். ஒரு ஆடு வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. இந்த லெவலுக்கு நீங்க லேர்ன் பண்ணதை வச்சு ஒரு கோல் எழுதிக்கோங்க. அந்த கோலுக்கும் ஆடுக்கும் மேட்ச் ஆகும். நான் சொல்லிட்டேன் இப்போ எனக்கு இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஜாப் சீக்கரை டார்கெட் பண்றோம், இந்த ஆடியன்ஸ், இதெல்லாம் ஒரு வேர்டை போட்டுட்டு ஆடு நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்க நேமை வச்சுட்டு இங்க கிரியேட் பண்ணுங்க. இதே ஆட் அக்கௌண்ட்ல பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து கிளாஸ் இல்லை, கிளாஸுக்கு பதில் இதுதான் கிளாஸ். இங்க வந்து பண்ணீங்கனாலும் சரி, வராம பண்ணிட்டு வீட்டியா இருந்தீங்கனாலும் ஓகே. நாளைக்கு கிளாஸ் இல்லை, ஆனா இதை பண்ணணும்னு நான் சொல்றேன். பண்ணி முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா தான் நான் இதுல போய் அப்படியே செக் பண்ணுவேன். பப்ளிஷ் கேம்பெயின் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நான் அப்படியே செக் பண்ணிக்கிறேன்.